ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார், இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி நேர பிரச்சாரம் மக்களை சந்திக்கல அது இதுன்னு சொன்னீங்க. கடைசியில் பெரம்பூரில் அவருக்கு வந்ததாக இருக்கட்டும், கோலம் போடுங்கன்னது, விசில் இது பண்ணுங்கன்னது, ஏதோ மக்களை தீவிரமாக சந்திக்கிறாருங்கிற மாதிரி வந்துச்சு. கருத்து போயிட்டாருங்கிற ஒரு கான்செப்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மண்டிட்டு திருச்சி கிழக்கில் அவர் பாட்டுக்கு ப்ரே பண்ணி போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன சார், திடீர்னு அவர் தீவிரமாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரா? விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வீட்டை விட்டே வெளியில் வராதாள், பிரச்சாரத்துக்கே வெளியில் வராதாள், கேரவனில் கையை மட்டும் காட்டிட்டு போகிற ஆள் இன்னைக்கு இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பூரில் வீடு வீடாக போயிருக்காரு. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு செம்பில் தண்ணி வாங்கி குடிச்சிருக்காரு, கோலம் போட்டிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? தோல்வி பயம். அதாவது ஒரு அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய நீங்களே பெரம்பூரில் தோத்து போயிருவீங்க, உங்களுக்கே பெரம்பூரில் தோல்வி தான் கிடைக்கும், இதுதான் உண்மை அப்படின்னு. அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள். ஆமா சார், தோல்வி பயம். இல்ல இப்ப இந்த 250 கோடி ரூபாய் கொடுக்க தயாராயிட்டாரா? யாருக்கு? சங்கீதாவுக்கு. யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டார். நீங்க 250 கோடி அக்ரிமெண்ட் எப்படி முடியுங்க சார்? 250 கோடியெல்லாம் கொடுக்க மாட்டார் சார். அவர் மனசு கொடுக்குற ஆள் கிடையாது. அவர் கணக்கு காமிச்சிருக்காரு, 520 கோடி என்னமோ சொத்து இருக்குன்னு காமிச்சிருக்காரு, அசையும் சொத்துக்கள். ஆனா வெளியில என்ன சொல்றாங்கன்னா 7500 கோடி ரூபாய் கிட்ட அவர்கிட்ட சொத்து இருக்குங்கிறாங்க. ஒரு கணக்கு, அது ஒரு குத்து மதிப்பான கணக்கு. ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாரு. அந்த 250 கோடி ரூபாயை நான் சங்கீதா ஒரே ஒரு படத்தினுடைய ஊதியத்தை கொடுக்கறதுக்கு கூட அவர் தயங்குறாரு. வேற ஒன்றும் கிடையாது சார். நீங்க இந்த 250 கோடி ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்குறீங்கல்ல, எப்படி ஒத்துப்பாரு? பிள்ளைக்கும் பிள்ளை கொடுத்த 10 லட்சம் கடனை திருப்பி வாங்கணுமே. அப்புறம் பொண்ணுக்கு வேற அவர் 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு, அம்மா அப்பா கடன் கொடுத்துருக்காரு, பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்காரு, எல்லாரும் கடனை கொடுத்துருக்கவர் எப்படிங்க மனசு பொண்டாட்டிக்கு 250 ரூபாய் 250 கோடி தூக்கி கொடுத்துருவாரு? ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது லீக் ஆச்சு சோசியல் மீடியால. அந்த தயாரிப்பாளர் அவர் ஒரு கேவிஎன் பட நிறுவனம்னு சொல்லி கர்நாடகாலேருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளருக்கு இது வரைக்கும் சார் நான் விசாரிச்ச வகையில, சினிமா துறையில் விசாரிச்சேன், ஒரு ஃபோன் கால் பண்ணி, சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் சார், நம்ம பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் சார், நான் எலெக்ஷன் முடிச்சுட்டு வரேன், நம்ம சந்திப்போம், ஒரு ஆறுதல், ஒரு வார்த்தை. அதாவது கரூர் மக்கள் 41 பேர் இறந்து போனதுக்கே ஆறுதல் சொல்ல முடியல, ஆறுதல் சொல்ல தெரியல, ஆறுதல் சொல்ல மறுக்கிறார். இப்ப 400 கோடி ரூபா ஒரு தயாரிப்பாளர் வேற மாநிலத்துக்காரர் உங்களை நம்பி வந்தாரு. நீங்க அரசியலுக்கு வந்ததுனாலதான் அதுல சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம பல தடைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில படமே லீக் ஆச்சு. இந்த படம் லீக் ஆனதுலேயே நிறைய சர்ச்சைகள் இருக்கு. யார் லீக் பண்ணா, எப்படி லீக் ஆச்சு, இந்த மாதிரி பல விதமான சர்ச்சைகள் இருக்கு. ஆனா அந்த தயாரிப்பாளர் ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஒரு ஃபோன் கால் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது நீங்க யாருக்கும் விஜய் எல்லாம் சார் அப்ப இந்த சங்கீதா மேட்டர்ல சும்மா ஒரு கண் துடைப்புக்கு இன்னைக்கு ஏதோ முடிச்சு வச்சிருக்கிறாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய உண்மையான சுயரூபம் தெரியும். இன்னைக்கு கோர்ட்ல வரும்போது, இன்னைக்கு கோர்ட்ல பல விஷயங்களை சங்கீதா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மனு வேற தாக்கல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஸ்ட்ராங் ஆகக்கூடாது, சங்கீதா வாய் திறக்க கூடாது, வாய் திறக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சுதான் சங்கீதாவை ஏமாத்துறதுக்கான வேலை தான் இது. கண் துடைப்பு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பண்ணியிருக்காரு. நிச்சயமா பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே கூட அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு போறாரு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே, எலெக்ஷன் முடிஞ்சோடனே வெளிநாட்டு போறாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா வெயிலையும் மழையிலையும் அடிச்சு சக்கடி அடிச்சிட்டாங்க கூட்டு போய். அது வந்ததே 4 நாள் தான் வச்சுக்கோங்க. அந்த 4 நாளே தாங்க முடியல தலைவருக்கு. அதனால இவர் தலைவர். இவர் எப்படின்னா பெரம்பூர்ல தோல்வி பயத்துல போய் வீடா போய் கோலமெல்லாம் போட ஆரம்பிச்சார். அது ஒரு பக்கம். திருச்சிக்கு போனார்ல, திருச்சிக்கு போய் மண்டிட்டு சர்ச்சில் நடந்து போறாரு. இதுக்கு முன்னாடி அவரோட ரசிகர்கள் ஒருத்தர் சங்கீதா விஜயோட போட்டோ எடுத்துட்டு மண்டிட்டு போனார். பாத்தீங்களா இல்லையா சோசியல் மீடியால? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டிட்டு சர்ச்சில் அப்படி நான் மண்டிட்டு சர்ச்சுக்கு போய் வேண்டிட்டு வராரு. மனமுருகி வேண்டதா சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, விஜய் வேண்டுதலுக்கு போயிருக்காரு கோயிலுக்கு, சர்ச்சுக்கு. அவர் கிறிஸ்டின், போகக்கூடாதா, சாமி கும்பிடக்கூடாதா, அதை கூட விமர்சிப்பீங்களான்னு கேட்கிறாரு. இது வழக்கமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ்க்கு விஜய் போவார், வேளாங்கண்ணிக்கு போவார், உண்மைதான். ஆனா மண்டிட்டு சாமி கும்பிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி மனமுருகி மண்டிட்டு சாமி கும்பிடுவார், இது வழக்கமான விஷயம் தான். இதே எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், அப்படி இவர் பிரபல நடிகர் தானே, சூப்பர் ஸ்டார் தானே, அப்படி இருக்கும்போது மண்டிட்டு இவர் வேண்டி இருந்தாங்கன்னா ஒரு போட்டோ வெளியில் வந்திருக்காது, நிற்கும் ஒரு வீடியோ வெளியில் வந்திருக்கா, இப்ப மட்டும் எப்படி வெளியில வருது? சரி, சர்ச்சுக்கு போனீங்கல்ல,
மண்டிட்டு வேணுனீங்கல்ல, வந்துட வேண்டியதானே. ஏன் கோயிலுக்கு போனீங்க? கோயிலுக்கு போவேணான்னு நம்ம சொல்லலை, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. கோயிலுக்கு போறீங்க, மாஸ்க்கு போறீங்க, மசூதிக்கு போறீங்க, எல்லாம் அப்பனா ஒரு எலெக்ஷன் ஸ்டென்ட். நான் எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன் ஸ்டென்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணி மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க சார். இது வரைக்கும் சார் நேர்மையான ஒரு அரசியல் விஜய் பண்ணல, சரியான ஒரு அரசியல் விஜய் பண்ணல, கருத்துக்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு கொண்டு சேர்க்கல, எதுவுமே பண்ணல. அதாவது மக்களை வந்து தன்னுடைய கவர்ச்சியை வச்சு ஏமாத்த பார்க்குறாரு சார். நீங்க ஒண்ணுமே இல்லை, காரைக்குடியில சைக்கிள்ல வந்து அப்படி அப்படி ஓட்டிட்டு போறாரு, சைக்கிள்ல ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு போனோன்னா ஒரு கூட்டம் குபுன்னு வந்துருச்சு. வந்து இவர் மேல தப்பு தப்புன்னு இந்த அரிசி மூட மேல விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டம 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 டமன்னு வந்து விழுகுறாங்க. விழுந்தோடனே அப்படியே எந்திரிச்சு சைக்கிளையும் விட்டுட்டு திரும்பி ஓடுறாரு சார் கேரவனுக்கு. ஒரு தலைவனா சார்? ஒரு தலைவன் திரும்பி ஓடுவானா சார்? நான் கேட்கிறேன், ஒரு மக்களை பார்த்து பயந்து தலைதெறிக்க திரும்பி ஓடி கேரவனுக்குள்ள ஏறி ஒளிஞ்சிக்க கூடியவன் ஒரு தலைவனா? கரூர் விஷயத்துல வந்து அந்த 41 பேர் இறந்தப்ப தலைதறிக்க ஓடுன நீங்க ஒரு தலைவனா? எங்கேயுமே மக்களை சந்திக்க திராணி இல்லாம மக்களா உங்களால வாழ முடியல, உங்களால மக்களோட உங்களால பழகவே முடியல சார். மக்களோட எங்க பழகுனீங்க? மக்களோட எங்க பேசுனீங்க? நீங்க அரசியல் பண்றீங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க பாருங்க, பல இடங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களை, குறிப்பா பெண்களை வந்து செட்டப் பண்ணி ரெடி பண்ணி ஒன்னு சொல்லுது, ஒன்னு சொல்லுது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ஐயோ நான் விஜய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அழுகுது. இன்னொன்னு என்னன்னா, நான் பார்க்கல அப்படின்னு அழுது. சரி, பார்க்கலன்னு அழுகிறதுலையாவது ஒரு நியாயம் இருக்கு. பார்க்கல, பாவம், மிஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். பார்த்ததுக்கு எதுக்கு அழுகுறீங்க? நான் கேட்கிறேன், பார்த்ததுக்கு எதுக்கு அழுகுறீங்க? இதெல்லாம் எப்படின்னா, நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க விஜய் போறாரோ அங்க இங்க பாருங்க, ஒரு 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 கரெக்டா ஒரு பொண்ணு வந்து அது எல்லாரும் இயல்பா இருப்பாங்க, எல்லா பெண்களும் இயல்பா இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள நடுவுல, அதாவது வந்து இங்க பாருங்க, இப்படியெல்லாம் வந்து பெண்களை செட்டப் பண்றாங்க. அதை கரெக்டா போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த கூட்டத்துல நீங்க நில்லுமா, நான் கேமரா இங்க இருக்கும், நீ வந்து அப்படி இயல்பா வந்து அப்படின்ற மாதிரி அப்படியே உணர்ச்சி வசப்படுறாங்க. எப்படி இதெல்லாம் யாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போய் செட்டப் பண்ணி இங்க வந்து நடிக்கிற மாதிரி நடிக்க வச்சு பெண்களை வந்து அப்படியே விஜய் என்ன பார்த்தா உருகுற மாதிரி அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி வந்து பல பெண்களை வந்து செட்டப் பண்ணாங்க. இப்போ ஒரு பொண்ணு சொல்லிச்சுல, அதுவும் செட்டப் தான். என்னன்னா, என் வீட்டுக்காரோட எனக்கு விஜய் செட்டப் தான். ஆமா, முழுக்க முழுக்க சார் இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க சார். பெண்கள் வந்து விஜய் மேல பெரிய கிரேஸா இருக்கிற மாதிரியும், விஜய்காண்டி உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும், உருகுற மாதிரியும் ஒரு செட்டப் வந்து போற இடத்துல எல்லாம் பண்ணாங்க. முழுக்க முழுக்க இதெல்லாமே வந்து அவங்க வந்து தாவேகாவினர் செட்டப் பண்ணி தான் அங்கங்க பெண்களை நிக்க வச்சு அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி பல விதமான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துருக்கே முடியாது. அந்த மாதிரி வந்து பெண்களுடைய ரியாக்ஷன்ஸ் எடுத்து சோசியல் மீடியால ஷார்ட்ஸா கட் பண்ணி வந்து போட்டு வைரல் ஆக்கி, விஜய்க்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு, பவர் இருக்கு. பெண்கள் பெருசா விஜய் நேசிக்கிறாங்க, விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாம் நீங்க வேணா பாருங்க, இது எல்லாம் வரப்போற தேர்தல்ல எல்லாமே இந்த கட்டமைக்கிற அத்தனை பிம்பமும் உடைய போகுது. கண்டிப்பா டைவர்ஸ் கேஸ், விஜய் உருவாக்குற அந்த அரசியல் எல்லாம் செட்டப் பண்ணி என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பிஆர் ஒர்க்கு சினிமா மாதிரியே பண்றாங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சு. நன்றி.